வணக்கம். அறப்போர் இயக்க தன்னார்வலர்கள், பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு நன்றியும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். ஏன்னு கேட்குறீங்களா? மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வரலாறில் முதல் முறையாக ஒரு டிரான்ஸ்பரன்சியாக டேட்டா வெளில வந்திருக்கு. அதுக்கு உங்களோட சப்போர்ட் இல்லாமல், உங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் சாத்தியமே இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டியோட பேராசிரியர்கள் மோசடி நமக்கு நல்லாவே தெரியும். ஒரே பேராசிரியரை 11 கல்லூரிகளில் கணக்கு காண்பிச்சதை பார்த்துருக்கோம். அதுக்கு பின்னால் ஒரு 224 கல்லூரிகள் பட்டியலை வெளியிட்டிருந்தோம். இவங்க தான் கோஸ்ட் ஃபேக்கல்ட்டியாக காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அந்த தரவு எங்கேருந்து எடுத்தோம்? அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லேருந்து. இன்றைக்கி அந்த தரவுகள் கடந்த 2 வருஷமாக வெளியிடலை. அண்ணா யூனிவர்சிட்டி உங்களை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பதிவாளர்கள்லாம் அதுக்கான தகுதியே இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த வெளிப்படைத்தன்மையினால தான் கல்வி கட்டமைப்பை மேம்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம உறுதியாக நம்பணும். இதனுடைய தொடர்ச்சியாக 2024 ஆகஸ்ட் 10ஆம் தேதி மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மருத்துவ பல்கலைக்கழகம், அவங்களுக்கு நம்ம ஆர்டிஐ போட்டிருந்தோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது போலவே இங்கேயே மோசடி நடந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேராசிரியர் விவரங்களை கேட்டிருந்தோம். 23, 24, 24, 25 இன்ஸ்பெக்ஷன் போன தேதிகளை கொடுங்க. யார் யார் இன்ஸ்பெக்ஷன் போனாங்க, எந்தெந்த பேராசிரியர் அங்கே இருக்கிறாங்க, நீங்கள் இருக்கிறதா ஆய்வு செஞ்சீங்க அப்படின்ற விவரங்கள் கேட்டிருந்தோம். அவங்க தரவே இல்லை. வழக்கம் போல தான் நாங்கள் இதை 8-1 அது இதுன்னு ஏதோ கதையெல்லாம் விட்டாங்க. கடைசியாக ஆணையத்துக்கு வந்திருந்தது. ஆணையத்தில் இந்த டிரான்ஸ்பரன்சி ஏன் முக்கியம், இந்த தரவு ஏன் வெளியில் இருக்கணும், இது ஏன் பொது தகவல், ஏற்கனவே இது ஆர்டி ஆக்ட் செக்ஷன் 4 பொருந்தக்கூடிய தகவல் என்ன அப்படின்றத விலாவாரியாக எடுத்து சொல்லியிருந்தோம். அண்ணா யூனிவர்சிட்டியோட விவரங்களை அதை குறிப்பிட்டிருந்தோம். அதை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு தகவல் ஆணையம் இறுதியாக அண்ணா யூனிவர்சிட்டி போலவே, அதாவது டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இது பேராசிரியர் விவரங்களை வெளியிடணும். பேராசிரியர்கள் எவ்வளோ பேர் அங்கே பணியில் இருக்கிறாங்க, அவங்களுடைய முழு விவரங்களை வெளியிடுங்க. அதே போல் புகார்தாரரான, அதாவது கோரிக்கை ஆர்டிஐ கோரிக்கை கொடுத்த நமக்கு அந்த தகவலை வழங்கணும். 20 ஆகஸ்ட் 2026 வழங்கணும். இல்லைனா ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஆணையம் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதை நம்ம வெளியிட்டிருந்தோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போது ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு 903 பக்க ஆவணம் நமக்கு வந்திருக்கு. இந்த ஆவணத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த கல்லூரிகள், சுகாதார பயிற்சி வழங்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை போய் ஆய்வு செஞ்சது யார் யார், அந்த டீம் யார் யார் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க, என்னென்ன பேராசிரியர்கள் அங்கே இருந்தாங்க அப்படின்ற விவரங்களை, கடந்த 3 வருடங்களுக்குள்ள விவரங்களை கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பக்கம். இரண்டாவதாக, ஆணையம் நம்ம ஏற்கனவே கேட்டிருந்தோம் இல்லையா, வெப்சைட்டில் வெளியிடணுங்க, இது டிரான்ஸ்பரன்சியாக வெளியில் தெரியணும் அப்படின்னு. அது இப்போது டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் அஃபிலியேஷன்ற டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா, அஃபிலியேஷனில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி விவரங்கள் இப்போ வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 9 வகையான மருத்துவ சுகாதார படிப்புகள் இருக்குது. அதற்கு கீழே ஒரு 1000க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அதில் ஒரு 700 கல்வி நிறுவனங்களுக்குள்ள விவரங்கள் வெளியாயிருக்கு. நம்ம ஆரம்பகட்ட ஆய்வு செஞ்சதில் ஒரு 13,600 பேராசிரியர் விவரங்கள் கவனிச்சுக்கணும். குறிப்பாக தமிழ்நாட்டில் மருத்துவ கல்வி, சுகாதார கல்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் 13,600 பேராசிரியர் விவரங்கள் முதல் முறையாக வெளில வந்திருக்கு. இது வரைக்கும் வந்ததில்லை, இத்தனை வருஷமாக நடந்ததே இல்லை. முதல் முறையாக வெளியில் வந்திருக்கு. இது ஒரு வரலாற்று வெட்டின்னு சொல்ல முடியும். இதற்கு பிறகு வெளியிடவே முடியாது அப்படின்னு மறுக்கவே முடியாத ஒரு தரவுகளை வெளியிட்டிருக்காங்க. அது உங்களால் தான் சாத்தியமாச்சு. உங்களை போல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரால் தான் சாத்தியமாச்சு. அதை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பேசினது, இதை போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது, அரசாங்கத்தின் பார்வைக்கு போனது, ஆணையம் இதுக்கு உத்தரவு கொடுத்தது, இது எல்லாம் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உங்களுடைய பங்களிப்பும் உழைப்பும் ஒரு பெரிய காரணம். அதனால் இப்போ 13,600 விவரங்கள், பேராசிரியர் விவரங்கள் வெளியில் வந்திருக்கு. யார் யார், எந்தெந்த கல்லூரி, எந்தெந்த இன்ஸ்டியூஷன். இன்னும் சம்மந்தப்பட்ட பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு தெரியுமான்னு தெரியாது, ஆனால் நமக்கு வந்துருச்சு. இப்போவே நீங்கள் போய் பார்த்துருங்க. டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் அஃபிலியேஷன் டேப்பில் அஃபிலியேஷன் காலேஜஸ் ஃபேக்கல்ட்டிஸ்ன்றதில் போய் பார்த்துக்கங்க. அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுங்க. டெலிட் எது பண்ணிட போகிறாங்க. நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம், அறப்போருடைய வெப்சைட்லேயும் விரைவில் வந்துடும். இப்போ நமக்கு என்ன வேலை இருக்குன்னா, அரசாங்கத்திட்ட சில கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம், பாராட்டு தெரிவிக்கிறோம். யாருக்கு? பல்கலைக்கழகத்துக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம். முதல் முறையாக வெளியிட்டிருக்கீங்க. பதிவாளர், முன்னாள் வைஸ் சான்சலர், அவருக்கெல்லாம் பாராட்டுகள். அவர் இருந்த வரைக்கும் வெளியிடவே இல்லை. நாராயணசாமின்னு ஒருத்தர் இருந்தார், வைஸ் சான்சலராக இருந்தார். அவர் இருந்த வரைக்கும் இந்த தகவலே வெளியிடலை. அவர் தவறு பண்ணாலும் அந்த தகவலை வெளியிடுறதுல ஏன் இவ்வளோ தயக்கம்னு தெரியலை. இப்போ ஆணையம் உத்தரவுக்கு பிறகு இப்போ பொறுப்பு பதிவாளர் அவங்க வழங்கியிருக்கிறாங்கன்றது இருக்கட்டும். இந்த தரவை நாம் ஆய்வு செய்ய வேண்டியது. அவங்கள பாராட்டு தெரிவிக்கிற அதே சமயத்தில் இதே பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டிக்கவும் செய்கிறோம். அறப்போர் இயக்கம் கண்டனம் தெரிவிக்கிறது. எதற்காக அப்படின்னா, வெறும் பேராசிரியர்கள் பெயர்களை மட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ உங்கள் பேர் இருக்குது, அந்த பேரை 10 கல்லூரிகள் 20 கல்லூரிகளில் பயன்படுத்தியிருக்காங்கன்னா நம்மளால் ஒரே நபராக கண்டுபிடிக்க முடியாது. அதற்காக தான் வெறும் பெயர்களை மட்டும் வெளியிட்டு நம்மளை ஏமாத்திருக்கிறாங்க. மருத்துவக் கல்வி மாணவர்களை, பெற்றோர்களை,
பொதுமக்களை, கல்வியாளர்களை ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நாம் இப்போ என்ன கேட்குறோம் அப்படின்னா, பல்கலைக்கழக நிர்வாகம், அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்கள எப்படி கண்டுபிடிச்சோம்? உங்களோட ஃபோட்டோ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோவை திருப்பி வச்சு வேறு கலர் சட்டை போட்டு இப்படிலாம் எடுத்து தான் ஏமாத்துறாங்க. அதே போல் இங்கே நடக்குமா அப்படின்னா நடந்திருக்கலாம்ன்ற வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இங்கேயும் புரோக்கர் இருக்கிறாங்க, சீனிவாசன் இருக்கிறாரு, சுரேஷன் இருக்கிறாரு, ஏதோ டாக்டர் சுரேஷ், டாக்டர் சீனிவாசன்ற நிறைய பெயர்கள்லாம் கேள்விப்படுறோம். அந்த புரோக்கருங்கெல்லாம் திரும்ப வெளிப்படுத்த போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், விவரங்களை தொகுத்துக்கிட்டே இருக்கிறோம். பல்கலைக்கழக நிர்வாகத்தை நம்ம எதுக்காக கண்டிக்கிறோம்னா, ஒன்று, பேராசிரியர்கள் எல்லா விவரங்களையும், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் இந்த கல்வி சார்ந்த, மருத்துவ கல்வி சார்ந்த, சுகாதார கல்வி சார்ந்த நிலையங்களில் வேலை செய்யக்கூடிய கல்லூரி நிறுவனங்களில், பயிற்சி நிறுவனங்களில் நீங்கள் முழு நேர பணியாளராக இருக்கக்கூடிய பேராசிரியர் விவரங்களை ஃபோட்டோவோட வெளியிடுங்க. அவங்க என்ன ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க, எப்போ சேர்ந்தாங்க, முழு விவரங்களை வெளியிடுங்க அப்படின்றத ஒன்று சொல்கிறோம். இரண்டாவதாக, இந்த விவரங்களை பொதுமக்கள்கிட்டேருந்து, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருக்கிறாரு நம்ம கணக்கு காமிச்சிருக்கலாம். பல கல்லூரிகளுக்கு வெப்சைட்டே இல்லை, அது உங்களுக்கே தெரியும். நம்மளும் அதை ஆய்வு செஞ்சு பார்த்தோம். அதில் பேராசிரியர் பட்டியலும் இல்லை, பல கல்லூரிகளுக்கு வெப்சைட்டே கிடையாது. ஒருவேளை அங்கே பேராசிரியர் இருக்கிறாங்கன்ற விவரம் யூனிவர்சிட்டி வெளியிட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், பணி செய்யக்கூடிய சக ஊழியர்கள் யாராக இருந்தாலும், மருத்துவ கல்வியின் மீது அக்கறை கொண்டவர்கள் யாராக இருந்தாலும், இவர் வேலையே செய்யலைங்க, இங்கே இல்லவே இல்லை, போலியாக காமிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஃபீட்பேக்கை கொடுக்க முடியுமா, முடியாதா? உங்களால் தர முடியும் இல்லையா? இந்த தகவலை பெறுவதற்கு வழி ஏற்படுத்துங்கள் அப்படின்றத மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு நாம் கேட்குறோம். இப்போ இருக்கக்கூடிய மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் கவனத்துக்கும் இந்த கோரிக்கை வைக்கிறோம். ஒன்று, ஆண்டுதோறும் இந்த பல்கலைக்கழகங்கள் வாயிலாக, இந்த மருத்துவ பல்கலைக்கழகம் வாயிலாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய விவரங்களை, கல்லூரி விவரங்கள், பேராசிரியர் விவரங்களை வெளியிடுங்க. ஆய்வக விவரங்கள், ப்ராக்டிக்கல் லேப் விவரங்களை வெளியிடுங்க. மூன்றாவது, முக்கியமாக அருண்ராஜ் அவர்களுக்கு, அமைச்சர் அவர்களுக்கு முக்கியமாக குறை நிறை அறிக்கைகளை வெளியிடுங்க. நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு வந்தீங்க இல்லையா, அங்கே என்ன குறை இருக்குன்னு நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்களா? அந்த குறை சரி செய்யப்பட்டதுன்னு அவங்க அறிக்கையை வெளியிடுறாங்களா? அந்த அறிக்கையை வெளியிட்டுருங்க, இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதை வெளியிட்டுருங்க. நான்காவதாக, யார் அந்த கல்லூரிக்கு இன்ஸ்பெக்ஷன் போனாங்கன்ற விவரங்களையும் வெளியிடுங்க. ஏன் இந்த 4 விவரங்கள் முக்கியமானதுன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் நமக்கு நல்லாவே தெரியும். இங்கே யார் கொல்லிவிடு? கல்லூரி நிர்வாகம், இன்ஸ்பெக்ஷன் போனவங்க, சம்மந்தப்பட்ட பேராசிரியர்கள், இவங்க எல்லாருமே கூட்டுச்சதி பண்ணவங்க. லட்சக்கணக்கான மாணவர்களுடைய படிப்பில் மண்ணள்ளி போட்டவங்க. இங்கேயும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள், ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான இன்ஸ்டியூஷன்ஸ். இந்த மாணவர்களை எதை நம்பி படிக்கிறாங்க? இந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆய்வு செய்கிறத வச்சு தான் போய் படிக்கிறாங்க. நல்ல வகுப்பறை இருக்கும், நல்ல பேராசிரியர்கள் இருப்பாங்க, நல்லதான் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதுலேயாவது வெறும் இன்ஜினியரிங் தாங்க. இதில் உயிர் சம்மந்தப்பட்டது, உடல் உறுப்பு சம்மந்தப்பட்டது. சரியாக கிளாஸ் எடுக்கல, சரியாக பயிற்சி சொல்லி தரலன்னா போக போகிறது அப்பாவி மக்களுடைய உடல் உறுப்புகள், உயிர்கள். இதை கேள்விக்குறியாக்குறதுனா இத்தனை வருஷமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மெடிக்கல் யூனிவர்சிட்டி சார்பாக எந்த தரம் வெளியில் வந்ததே கிடையாது. அதனால் இப்போ இந்த 4 கோரிக்கைகளை அமைச்சர் அருண்ராஜ் அவர்களுக்கு ஒரு கடிதமாக அமைச்சிருக்கும். இப்போ மூன்றாவதாக உங்கள்கிட்ட கேட்குறோம். பொதுமக்களான, கல்வியாளர்களான, பெற்றோர்களான, முன்னாள் இந்நாள் மாணவர்களான உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த பார்கோட், இந்த பேராசிரியர் விவரங்கள் ஏற்கனவே வெப்சைட்டில் இருக்குது, பிடிஎஃப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த லிங்க்கில் இருக்குது, பார்த்துருப்பீங்க. அதில் இந்த கல்லூரியில் ஏதோ ஒரு கல்லூரியில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா போய் பாருங்கள், அந்த பேராசிரியர் அங்கே இருக்கிறாரா? இல்லைனா இந்த கூகுள் ஃபார்மில் இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி இந்த கூகுள் ஃபார்மில் உங்கள் ஃபீட்பேக்கை அனுப்புங்க. இதை தொகுத்து நம்ம ஆய்வு செஞ்சு திரும்பவும் அரசு கொண்டு போகும். ஒரு கல்லூரியில் கூட ஒரு மாணவர் கூட ஏமாற்றப்படக்கூடாது. சரியான பேராசிரியர்கள் இருக்காங்க, சரியான ஆய்வகங்கள் இருக்குன்னு சொல்லி ஏமாற்றப்படுவது தடுக்கணும். அதுக்கு நீங்கள், நான், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சேர்ந்தால் மட்டும்தான் சாத்தியம். இந்த கேள்வியை தொடர்ந்து கேள்வி கேட்போம். இது ஆரம்பம்தான். இதற்கு பிறகு ஏற்கனவே வந்த இந்த 903 பக்க தரவுகள், அதுக்கு பிறகு இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த 13,000 பேராசிரியர் விவரங்கள், இது எல்லாம் ஏஐ கொண்டு நம்ம ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரே நேரத்தில் வேறு வேறு இடங்களுக்கு ஆய்வு செஞ்சுருக்காங்களா, இது போன்ற மற்ற விவரங்கள், அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, இந்த விவரங்களை நம்ம தொடர்ந்து ஆரண்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் தவறுகள் நடந்திருக்குமானால் கண்டிப்பாக நம்ம அதை வெளிப்படுத்துவோம். தமிழ்நாட்டின் மருத்துவ கல்வி கட்டமைப்பு மிகச்சரியாக நடக்கிறதுக்கு நீங்கள், நான் எல்லாருமே பொறுப்பு. இதற்கான தீர்வு கிடைக்கும் வரை அறப்போர் தொடரும். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.